ஹரே ஸ்ரீராம். இன்று ராமநவமி என்பதால் நாம் ராமஜெயம் என்ற மந்திரத்தின் மகிமையை எனக்கு தெரிந்த சில விவரங்களை கூறுகிறேன். ராமஜெயம் என்ற மந்திரத்தை முதலில் கூறியது ஆஞ்சநேயர் தான். அதாவது ராமராவண யுத்தத்தில் ராமன் வெற்றியடைந்தார் என்பதை சீதைக்கு தெரிவிக்க ராமஜெயம் என்ற மந்திரத்தை கூறினார். சுவாமி புரந்தரதாசரும் ராமா என்ற வார்த்தை எல்லா வேதங்களுக்கும் சாரும் என்று கூறுகிறார். பரமேஸ்வரனே பார்வதிக்கு உதேசித்த மந்திரம். தியாக பிரம்மம் சதா ராமனை நினைத்து கோடி முறை பாராயணம் செய்ததில் ஸ்ரீராமர் லட்சுமணனுடன் சீதையுடன் நேரில் காட்சி தரிசனம் கொடுத்தார். நாம் செய்த பாவம் போகணும், இப்பிறவியில் செய்தாவது புண்ணியம் சேரணும், நம் மனுஷ மனம் இருக்கே அது மிகவும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். இதற்காகத்தான் தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நினைத்த காரியம் நன்கு நிறைவேற ஸ்ரீராமஜெயம் எழுதுவது உண்டு. அகப்பகை எனப்படும் நமக்குள் இருக்கும் காமம், குரோதம் முதலியன அழிந்துவிடும். ராமனுக்குள் சீதை அடக்கம். அதனால் அவர் பெயரையே தனதாக்கி கொண்டார் சீதை. சீதைக்கு ரமா என்ற பெயரும் உண்டு. ரமா என்றால் லட்சுமி என்ற அர்த்தம். இந்த மந்திரத்தை எழுதினால் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் ஆசி வழங்குவாள். ராமா என்ற வார்த்தைக்கு பாவங்களை போக்கடிப்பது என்ற ஒரு பொருள் உண்டு. நாமும் தினமும் ஸ்ரீராம் ஜெயம் என்ற மந்திரத்தை எழுதி நல்ல பலன்களை பெறுவோம். வாழ்க ஸ்ரீராமம். ஓகே, பை.